வணக்கம். நான் உங்கள் மஞ்சுளா சரவணன். ரொம்ப நாளாக நான் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டு ஃபைனலாக எனக்கு நல்லா அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். ஒரு கப் அரிசியை நல்லா ஊற வச்சுக்கோங்க 1 மணி நேரம். அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு வெள்ளை துணியில் நிழல் உணர்த்தணும். நிழலில் காயிறப்ப அதில் இருக்க அரிசி ரொம்ப நேரம் காயக்கூடாது. ஒரு 5-10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த ஈரம் போயிட்டு அரிசி ஒட்டுற மாரி இருக்கப்போ மிக்சியில் 1 கப்பு நிறையா செய்கிறீங்கன்னா மிஷினில் அரைச்சிக்கோங்க. இல்லாட்டி 1 கப்பு மாவுன்னா மிக்சியில் அரைச்சி சலித்து அதை அமுக்கி ஈரம் காயாமல் அப்படியே வச்சுக்கணும். அந்த அதிரசம் செய்கிறப்ப நீங்கள் உடனே எல்லாத்தையும் மாவு கரைக்கிற வரைக்கும் உடனே செய்கிற மாதிரி கொஞ்சம் டைம் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 3/4 மணி நேரம் டைம் வச்சுக்கிட்டு செஞ்சிங்கன்னா நல்லது. இந்த வெல்லம் 1 கப்பு அரிசிக்கு 1/2 கப்புலேருந்து 3/4 கப்புக்கு நடுவில் இருக்க அளவில் நான் எடுத்திருக்கேன். அதில் தண்ணி ஓரளவுக்கு அவ்வளோ ஃபுல்லாக போடாமல் அது கரையிற அளவுக்கு போட்டால் போதும். கரைய வைக்கிற வரைக்கும் இதை மாதிரி எந்த பாத்திரத்தில் வேணால் கரைய வச்சுக்கோங்க. ஆனால் பாகு செய்கிறதுக்கு கொஞ்சம் அடி கனமான பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா பாகு ரொம்ப நல்லா வரும். இதுவும் நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி நிறையா ஃபெயில்டு வெர்ஷன்ஸுக்கு அப்புறம் கண்டுபிடிச்ச கரெக்டான மெத்தடில் ஒன்று. இப்போ இதில் இதை ஊற்றிட்டு முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ ஒரு கொதி வர ஆரம்பித்ததுலேருந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பால் மாதிரி ஃபார்ம் ஆகணும். மாவு கையால் தேய்ச்சா தேயக்கூடாது. அந்த பொசிஷன் வரைக்கும் செஞ்சுட்டே இருங்க. ஓரளவுக்கு சேர ஆரம்பித்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 1/2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த பால் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இது பண்ணிவிட்டு மாவை எடுத்து கொஞ்சம் மாவு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. எதுக்கும் சேஃபாக இது பண்ணுற மாதிரி நெய் போட்டுட்டு சுக்கும் ஏலக்காய் பொடியும் சுக்கு 1/4 டீஸ்பூன் இந்த 1 கப்புக்கு ஏலக்காய் பொடியும் 2 ஏலக்காய் வச்சு போட்டேன். அப்புறம் அந்த வெள்ளைப்பாகை இந்த மாவில் ஊற்றி அடுப்பை நிறுத்திட்டு தான் செய்கிறீங்க. அப்பயும் இந்த வெள்ளைப்பாக்கை அந்த மாவில் ஊற்றி கிண்ணப்போ எனக்கு இன்னொரு எடுத்து வச்ச அரிசி மாவையும் கலந்தால் கரெக்டாக இருக்கும்னு அதை பார்த்தா தோணுச்சு. அதனால் அதையும் கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டு சூடாக இருக்கும்போதே மேல் பகுதியில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய்யை நல்லா தடவி மூடி ஒரு நாளைக்கு அப்படியே வச்சுருங்க. அதிரசம் ப்ரொப்போர்ஷன் தெரிஞ்சால் மட்டும் பத்தாது. மெத்தடு கொஞ்சம் கூட நம்ம ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பயங்கர கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது கொஞ்சோண்டு தப்ப விட்டால் கூட அது ஏதாவது மாறி போயிடும். இப்போ ஒரு நாள் அந்த மாவு வச்சதுக்கப்புறம் எடுத்து அப்படியே எதுவுமே கலக்கல பாருங்கள். அந்த மாவு கொஞ்சம் கரெக்டாக இப்போ பிசைகிற பதத்தில் இருக்குது. கொஞ்சம் ஈரமாக தளர்வாக இருந்துச்சுல, அது கூட இப்போ இறுக்கி கரெக்டாக இருக்குது பாருங்கள். சப்பாத்தி மாவு மாதிரி ஆகிருக்கு இப்போ பார்த்தா. அதோடய கொஞ்சம் கையால் பிசைஞ்சு கொடுத்துட்டு ஒரு இலையில கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவி கைக்கும் அப்பப்போ நல்லெண்ணெய் தொட்டுக்கோங்க. தடவி அதை தட்டும்போது என்ன பார்த்துக்கணுன்னா 1/4 இன்ச்சு சைஸாவது இருக்கணும். அது ஒரு ஸ்டெப்புக்கும் இருக்கிற மாதிரி இருக்கிறதுல இந்த ஸ்டேஜில் தட்டுறப்போ 1/4 இன்ச்சு சைஸாவது இருக்கணும். அப்புறம் எண்ணெய் வச்சு அதிரசம் பொரிக்கிறப்போ ஒவ்வொரு அதிரசமாக தான் பொரித்து எடுக்கணும். செட்டாக நிறையா போடக்கூடாது. எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஓரளவுக்கு சூடானோன்னே சிம்மில் வச்சு அதிரசத்தை போட்டு ஒரு சைடு போட்ட உடனே எண்ணெயை மேல் பக்கமாக தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதிரசத்துக்கு மேலே நம்ம பூரிக்கு செய்கிற மாதிரி அந்த கீழ் பக்கம் கொஞ்சம் இது பண்ணி அந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கினோன்னே அடுத்த பக்கம் திருப்பிட்டு அதுவும் 1 நிமிஷம் வரைக்கும் வச்சு எடுக்கணும். இப்போ உப்பி வருது பாருங்கள். இப்போ தான் அந்த நேரத்தில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் மேலே பக்கம் தள்ளி விட்டு அடுத்த பக்கம் பெரட்டி போடணும். பெரட்டி அதுவும் செட் ஆன உடனே எடுக்கிறப்ப என்ன பண்ணணுன்னா ஒரு சாரணியில் 2 கரண்டி வச்சுக்கிட்டு ஒரு கரண்டிக்கும் இன்னொரு கரண்டிக்கும் நடுவில் அதிரசத்தை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப அழுத்திடாதீங்க. ரொம்ப அழுத்திட்டிங்கனாலும் இதாகிடும். இப்போ இன்னொரு அதிரசமும் போட்டு காட்டுறேன். ஒவ்வொரு அதிரசமும் ஒன்றா மட்டும்தான் பொரிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு சமயமும் அந்த ஹீட்டு மீடியமில் வச்சு ஓரளவுக்கு ஹீட்டு வந்தோன்னே அதிரசத்தை சிம்மில் வச்சு பண்ணணும். அப்புறம் பக்கத்துலேயே இருந்து ஒரு செகண்ட் இது உப்புன உடனே அடுத்த பக்கம் போட்டு எடுத்து இது மாதிரி பண்ணால் தான் கருப்பாகாமல் ஆரஞ்சிஷாக அழகாக வரும்.
நான் வந்து ஒரு கப்பு செஞ்சதுக்கு எனக்கு மீடியம் இதில் செஞ்சதுக்கு 12 அதிரசம் வந்துச்சு. இது வந்து என்னோடய ஃபெயில்டு வெர்ஷன். பதம்லாம் கரெக்டாக பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த கடாயிலே இருக்க ஹீட்டில் பண்ணதால் அந்த மாவு ஏதோ சூடாகிடுச்சா என்னன்னு தெரில. இந்த எடுத்து வைக்கிற வரைக்கும் மாவு நல்லா தான் இருந்தது. ஒரு அரை மணி நேரத்துலேயே அப்படியே இறுக்கி போயிடுச்சு. ஒரு 2 மணி நேரத்தில் அப்படியே அந்த மாவு வந்து பவுடரியாக எல்லா ஈரத்தையும் அப்சர்வ் பண்ணி இதாகிடுச்சு. அதை வச்சு அதிரசம் பண்ணவே முடியாதுன்னு தெரிஞ்சுது. அதனால் அந்த மாவை அப்படியே விட்டுட்டு நான் புதுசாக மாவு கிண்டினது தான் ஃபஸ்ட்டு காட்டின நல்ல வெர்ஷன். இதை மாதிரி அடுப்பில் வச்சு முடிஞ்ச வரைக்கும் கிண்டாதீங்க அதே இதில். ஏன்னா இப்போ பார்க்கும்போது நல்லாயிருக்கு, அப்புறமா பயங்கரமாக இறுக்கிடுது. இதை மாதிரி நிறைய நல்ல ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இணைந்து இருக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மற்றொரு வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம்.